மைசெல்ஃப் அட்வொகேட் ரஜியா பர்வீன். என்னுடைய கமெண்ட் செக்ஷனில் ஒருத்தர் டவுட் கேட்டிருக்கிறேன். அந்த டவுட்டை நான் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அவரோட டவுட் என்னென்னா, தன்னுடைய ஒய்ஃபோட ஃபாதர் ஃபேமிலி என்ன செஞ்சுருக்காங்கன்னா, ஒரு அன்ரிஜிஸ்டர்ட் டாக்குமெண்ட், அதாவது மூதாதையர்கள் சொத்து அது இருக்குது. அந்த டாக்குமெண்ட்டை வச்சுக்கிட்டு அவங்க பங்கிடப்படாத ஒரு சொத்தை என்கரேஜ் பண்ணுறாங்க. அதுக்கு எப்படி லீகல் ப்ரொசீடிங்ஸ் அப்படின்றது கேட்டிருக்காங்க. நான் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறேன். இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொல்ல போனால், ரிஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் 1908 செக்ஷன் 17 என்ன சொல்லுதுன்னா, வித்தவுட் எனி ரிஜிஸ்ட்ரேஷன் டாக்குமெண்ட் இன்வேலிட் அப்படின்னு சொல்லுது. சரியா? ஜஸ்ட் பேப்பர் மாதிரி தான் அதை கன்சிடர் பண்ணுவாங்க. நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணால் மட்டும்தான் அதுக்கு கரெக்டான ரெகனைஸ் கிடைக்கும் கவர்மெண்ட் மூலமாக. சரியா? இப்போ நீங்கள் அதை வச்சுட்டு நீங்கள் வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சொத்தை நீங்கள் கைமாற்ற முடியாது. ஏன்னா நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலை. அப்போது நீங்கள் உங்களோட செல்ஃப் யூஸ்க்கு அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு கடை கட்டி வாடகை விடலாம், நீங்கள் இல்லைனா வீடு கட்டி நீங்கள் அதில் வாழலாம். இல்லைனா இதுவே அக்ரிகல்ச்சர் லேண்டாக இருந்தீங்கன்னா அதில் நீங்கள் ஒரு தொழில் செஞ்சு அதில் வர இன்கம் நீங்கள் உங்களோட செல்ஃப் யூஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை வேறு ஏதாவது உங்களுக்கு வேறு வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, எல்லோரும் கன்சிடர் பண்ணி ஒரே முடிவாக எடுத்து நீங்கள் சப் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் பார்ட்டிஷன் டீடு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணலாம். சரியா? இல்லை யாருமே அதில் சரிப்பட்டு வரலை, இந்த ஒரு சுமூகமாக ஒரு பேச்சுவார்த்தைக்கு வரல அப்படின்னா நீங்கள் சிவில் கேஸ் பார்ட்டிஷன் சூட் இல்லைனா டிக்ளரேஷன் சூட்டுக்கு நீங்கள் ஃபைல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கோர்ட் இல்லை ஃபுல் சப்போர்ட் பண்ணி உங்களை பார்ட்டிஷனுக்கு உங்களுக்கு என்ன பங்கீடோ அதுக்கு தனித்தனியாக பிரித்து தர மாதிரி கோர்ட் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். இதை தாண்டி நீங்கள் வேறு என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களுடைய ஒய்ஃபாக இருக்கட்டும் இல்லைனா வாரிசு கரெக்டான இதில் யார் கரெக்டான வாரிசோ அவங்கள வச்சு நீங்கள் ஒரு சிவில் கேஸ் ஃபைல் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு ஒரு குட் ரெமிடி கோர்ட் மூலமாக உங்களுக்கு வழங்க முடியும். ஓகே, என்னுடைய வீடியோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஃபைட் ஃபார் யுவர் ரைட்ஸ். தேங்க்யூ.